அடுத்தபடியாக திருமறை குரானில் அல்லாஹ் நிறைய நபிமார்களை பேசுகிறான். அதில் சில நபிமார்களை மட்டும்தான் பெயர் குறிப்பிட்டு கூறுகிறான். அப்படி அல்லாஹ் திருமறை குரானில் பெயர் குறிப்பிட்டு கூறிய 25 நபிமார்களுடைய பெயர்களை நம் முன்னால் கூறுவதற்காக மாணவி ரைஃபா அவர்கள் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. குரானிலிருந்து சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் பெயரை சொல்லப் போகிறேன். ஆதம் அலைஹி வஸல்லம், அய்யூப் அலைஹி வஸல்லம், இத்ரீஸ் அலைஹி வஸல்லம், நூஹ் அலைஹி வஸல்லம், ஹூத் அலைஹி வஸல்லம், லூத் அலைஹி வஸல்லம், சாலிஹ் அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹி வஸல்லம், இஸ்மாயில் அலைஹி வஸல்லம், இஸ்ஹாக் அலைஹி வஸல்லம், இல்யாஸ் அலைஹி வஸல்லம், யாகூப் அலைஹி வஸல்லம், யூசுப் அலைஹி வஸல்லம், யூனுஸ் அலைஹி வஸல்லம், யஹ்யா அலைஹி வஸல்லம், சுஹைப் அலைஹி வஸல்லம், மூசா அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹி வஸல்லம், ஹாரூன் அலைஹி வஸல்லம், ஜக்கரியா அலைஹி வஸல்லம், துல்ஃபிலி அலைஹி வஸல்லம், தாவூத் அலைஹி வஸல்லம், சுலைமான் அலைஹி வஸல்லம், அல்-யஸபு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். திருமறை குரானில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பெயர்களை நமக்கு முன்னால் இப்போ ரைஃபா அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்வதற்கு பின்னால் ஒரு வரலாறு, அதிலிருந்து படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினைகளை பெறுவதற்காக அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த பெயர்கள் தெரிஞ்சாதான் யார் யாருக்கு என்னென்ன வரலாறுகளை அல்லாஹ் சொல்றாங்கிறது தெரியும். அந்த அடிப்படையில் நமக்கு முன்னால் சிறப்பாக அந்த நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி காட்டினார்கள்.